ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கோழி ஃபார்மில் இன்றைக்கான கோழி குஞ்சு டெலிவரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோழி குஞ்சு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டைக்கு தான் போகுது. இந்த கோழி குஞ்சு வாங்குற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருஷமாக நம்மகிட்ட தான் கோழி குஞ்சு வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத இதோட 4வது டைம் நம்மகிட்ட இந்த கோழி குஞ்சு வாங்கிட்டு இருக்காங்க. பட்டுக்கோட்டைன்றது திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் வருது. அதாவது 7 மணி நேரம் ட்ராவலாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு ரொம்ப சேஃபாக போனோம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய பாக்ஸில் நம்ம ஆட்டைப்பெட்டியில் டேப்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு இவ்வளோ லாங் டெலிவரிலாம் பண்ணதில்லை. உள்ளூரிலே பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு இப்போ பெருகிற கோழி குஞ்சுலாம் அப்படியே அங்கேயே சேல்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 4-5 வருஷமாக தான் லாங் டெலிவரி, அதாவது டிஸ்டிங் மாற்றி டிஸ்டிங் நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அட்டையை எதுக்காக கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 தாய்க்கோழி அந்த பாக்ஸில் விடும்போது சண்டை போட்டுக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 தாய்க்கோழியும் சண்டை போடாத இருக்கிறதுக்காக தான் அந்த அட்டையை சென்டரில் வைக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் கோழி குஞ்சு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைட்டிலில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் பண்ணவொடனே உடனடியாக கோழி குஞ்சு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக கொடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஏற்ற மாதிரி கோழி குஞ்சு நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த 2 மாதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குலாம் கோழி குஞ்சு கொடுத்துட்டு தான் பிறகு உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோழி குஞ்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திண்டுக்கல், கம்பம், அப்புறம் புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, விருதுநகர், பெங்களூரு, திருவண்ணாமலை, ஒசூர், அப்புறம் செஞ்சி, சென்னை, திருவள்ளூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் நம்ம பல இடங்களில் கோழி குஞ்சு டெலிவரி பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க ஒருத்தங்களில் உங்களுக்கும் கோழி குஞ்சு தேவைப்படுதுன்னா, அவைலபிளாக உடனடியாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா 2 மாதத்தை ஃபில் பண்ணிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் கோழி குஞ்சு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ 2 செட்டு கோழி குஞ்சு தானே, ஏன் ஒரே பாக்ஸில் போட்டு விட்டுறீங்கன்னு. அது ஏன் ஒரே பாக்ஸில் போட்டு விட்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பாக்ஸாக போடும்போது பார்த்திங்கன்னா சார்ஜ் அதிகமாகும். ஒரு பாக்ஸுக்கு இப்போ தோராயமாக பார்த்திங்கன்னா 500ரூபான்னா 2 பாக்ஸுக்கு 1000 கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸுன்றதுனால 500 மட்டும் கொடுத்தா ஓகே. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமருடைய வசதிக்காக ஒரே பாக்ஸில் நம்ம போட்டு விட்டுட்டு இருக்கோம். இந்த டெலிவரியில் பார்த்தீங்கன்னா 2 செட்டு கோழி குஞ்சு இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோழி குஞ்சுங்களை அப்படியே உள்ளே விடும்போது பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் ட்ராவல்ன்றதுனால ரொம்ப ஈரப்பதத்தில் அந்த எச்செல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது மேலே பார்த்தீங்கன்னா வைக்கோல் போட்டுட்டு சமப்படுத்தி விட்டுக்கலாம். வைக்கோல் போடாத விடும்போது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கூட தாங்காது. அதுக்குள்ளே கோழி குஞ்சு ஈரப்பதமாகி ரொம்ப டயர்டாகிடும். 7 மணி நேரம் ட்ராவல்ன்றதுனால கோழி குஞ்சுங்க டயர்டாகிடும். அப்புறம் டயர்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த கூட்ட நெரிசலில் பார்த்திங்கன்னா 1-2 கோழி குஞ்சு இறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதுமாதிரிலாம் சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு தான் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஒழுங்காக சேஃபாக போய் சேர்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த ஓட்டை போட்டால் தான் பார்த்திங்கன்னா அந்த காற்று போகிறதுக்காக இப்போ ஹோல்ஸ் போட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்திங்கன்னா 2 செட்டு கோழி குஞ்சு இருக்கிறதுனால அந்த வெப்பம் அதிகமாக உள்ளே போவோம். அதனால தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெப்பம் அதிகமாக போகும்போது பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும் கோழி குஞ்சுக்கு. அது மாதிரிலாம் ஆகக்கூடாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா எண்ணி விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சில் கிராப்பும் இருக்குது, கிராப் கோழி குஞ்சு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரொம்ப லைக் பண்ணுறாங்க இப்போலாம் கிராப் கோழி குஞ்சை. நம்ம தாய்க்கோழி பேரண்ட் தாய்க்கோழி பார்த்திங்கன்னா கிராப் கோழியே ஒரு 10-15க்கு மேலே இருக்கும். ஒரு செட்டு ஒரு 50 கோழி குஞ்சுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிராப் கோழியே வந்துடுது கோழி குஞ்சு. கோழி குஞ்சுலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நேற்று ஆச்சு அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்னும் தீவனம், ஃபீட்ரு எதுவுமே இன்னும் கொடுக்கல. இப்போ கஸ்டமர்கிட்ட போயிட்டு தான் பார்த்திங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ரொம்ப சேஃபாக போனோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்ஸ்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பயப்பட தேவையில்ல. இதில் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒரு 50 கோழி குஞ்சு இருந்துச்சு, ப்ளஸ் ஒரு தாய்க்கோழி. இது எடுத்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த தாய்க்கோழி ப்ளஸ் அந்த கோழி குஞ்சுங்களாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது தாய்க்கோழி பார்த்திங்கன்னா பிளாக் கலரு. இதுவும் நல்லா தான் ஒரு தாய்மை குணம் வாய்ந்த நல்ல ஒரு பேட்டைக்கோழி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு விட்ட மாதிரி தான் 50 கோழி குஞ்சு ப்ளஸ் ஒரு தாய்க்கோழி. இதில் பார்த்திங்கன்னா 1-2 எக்ஸ்ட்ரா கோழி குஞ்சு இருந்தால் நம்ம கஸ்டமருக்கு அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் வாங்க மாட்டோம், அது ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா பேரண்ட் சேவல் நல்லா இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆகிடுச்சு. பட்டுக்கோட்டை ரொம்ப லாங்கு ஃப்ரெண்ட்ஸ், 250 கிலோமீட்ரு. நம்ம வேகமாக திருவண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை பஸ்ஸு ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருக்குது. நம்ம திருவண்ணாமலைக்கு ஒரு 5 மணிக்கெலாம் போயிடணும். இப்போ வேகமாக நம்ம எடுத்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 செட்டு கோழி குஞ்சுலாம் பார்த்திங்கன்னா நேற்று தான் ஆச்சு. உண்மையை சொல்ல போனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது கோழி குஞ்சுங்க.
இப்போ கோழி குஞ்சுங்க வந்து இடம் விட்டு இடம் மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியாக குடிக்கணும் கோழி குஞ்சுக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாறும்போது சளி பிடிக்கும் கோழி குஞ்சுங்களுக்கு. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சிக்கு 1 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2மே எடுத்து விட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 கோழி குஞ்சு. இந்தாண்ட செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 எக்ஸ்ட்ராவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சு டெலிவரி பண்ணுறதுல ஒரு ஃப்ரீயாக போட்டு விட்டுறோம். இதில் 2 செட்டு தாய் கோழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாய்மை குணம் வாய்ந்த கோழிங்க தான். நம்ம காக்கா மற்ற விலங்குகிட்டேருந்து நம்ம கோழி குஞ்சுகளை பத்திரமா பாதுகாக்கும். இந்த கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா கஸ்டமர் கையில் போயிட்டு சேர்ற வரைக்கும் நம்ம பொறுப்பு தான். நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக நம்ம டெலிவரி பண்ணி அவங்க கஸ்டமர் கையில் சேர்ற வரைக்கும் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் ஒழுங்காக. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பாக்ஸ் ரெடி பண்ணி அது ஹோல்ஸ் போட்டு எல்லாமே வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ரொம்ப டைமே இல்லை நம்மகிட்ட. ஒரு 1/2 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை நம்ம போயிட்டணும். அப்புறம் அந்த திருவண்ணாமலையில் ஒரு பஸ் அந்த விட்டுட்டா பட்டுக்கோட்டைக்கு பஸ்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பஸ்ஸு தான் இருக்குது. அதனால் நம்ம வேகமாக தான் போயிட்டு ஆகணும். டைம் ஆகிடுச்சு ஏற்கனவே. நம்ம ஃபார்ம் இருக்கிறதுக்கும் திருவண்ணாமலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தான். ஒரு 1/2 ஹவரில் போயிடலாம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டே வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புது பஸ் ஸ்டாண்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சை பஸ்ஸில் சேஃபாக ஏற்றி டூல்ஸ் பாக்ஸில் சேஃபாக ஏற்றி விட்டுட்டு கண்டக்டர்லேருந்து நம்பர் வாங்கிவிடுவோம். ஏன்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்காக தான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த டைமுக்கு கோழி குஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா விஷயத்தையும் டீட்டெயில் எல்லாம் கேட்டுப்பாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டக்டர் நம்பரை கஸ்டமர்கிட்ட வாங்கி கொடுக்குறது. இப்போ பஸ் வரத்துக்கும் நம்ம வரத்துக்கும் டைம் கரெக்டாகவே இருந்துச்சு. இப்போ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஏற்றி விடுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே எடுக்கல. ஏன்னு பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைம்ன்றதுனால கண்டக்டர் ரொம்ப பயப்படுறாரு. ஆனால் கேஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோலாம் எடுக்கல. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல பார்த்துக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறத கண்டக்டர்கிட்ட பேசிவிட்டு பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ்ஸு போகிற வரைக்குமே ஃபுல்லாக போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பாக்ஸ் எப்படி சேஃபாக போச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.